ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் போயிட்டு இருந்துச்சு டிவியில். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் நேற்று நைட் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. ஒரு 3 பேர் கேங்கு. நைட் ஒரு 11 o'clock போல் பாய் ஃப்ரெண்டோட அந்த பொண்ணு காரில் இருந்து தான் இவங்க போய் இதை ரேப் பண்ணிட்டாங்க. கேஸ் தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ கேர்ள்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ப்ரீசியஸான லைஃப்பில் யாருக்குமே இடம் தராதீங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டு இல்லை அப்பா அம்மா யாருமே இடம் தராதீங்க. உங்கள் கோல் நோக்கி போங்க. தேவையில்லாமல் அன்டைமில் வெளியே போகிறது இதெல்லாம். இப்போ என்னென்னா, அந்த பொண்ணு ரேப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த லவ் பண்ணுற பையனோ பாய் ஃப்ரெண்டோ ஏதோ நார்மல் ஃப்ரெண்டோ ஏதோ அந்த பையன் கட்டுற மாதிரி இருக்குன்னா கட்டுவானா? மாட்டா இல்லையா? இப்போ அந்த பொண்ணோட லைஃபே கேள்விக்குறியாக மாறிடுச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒன்று பண்ண போறீங்கன்னா நமக்கு அது பின்னாடி பிரச்சனை வருமா என்ன, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்றான் போகலினா என்ன, அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களை யோசிங்க. உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் தாங்க. இப்போ பாருங்கள், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவன் ஒரு லவ்வராக இருந்தாலுமே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த பிள்ளை லைஃப் அவ்வளோதான். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கேர்ள்ஸ். உங்கள் ப்ரீசியஸான லைஃப்பை யாருக்காகவும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பாதுகாப்பு. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி எப்பவுமே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் காமிச்சு வச்சிட்ருக்கேன் தம்பிக்காக. ஓகே, இந்த வீடியோ இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே, பாய்.